நீங்கள் மனுஷருக்கு உண்மையாக இருந்தால் கூட சில நேரம் ஆண்டவருக்கு உண்மையாக இல்லாமல் முடியாமல் போயிடும். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா எல்லா மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களை ஒரு நாள் மாறுவீர்கள். யோசேப்பு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், ஆனால் அவன் எஜமானோ ஆமாம் நீ பொய்யன் என்று முத்திரை குத்தி அவனை சிறைச்சாலையில் தூக்கி போட்டான் சார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், எஜமானுக்கு உண்மையாக இருந்தான். நான் என் எஜமானுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்லாம் டைலாக் விட்டான். இது எதுவுமே தெரியாத மனுஷனாக இருந்ததுனால அவன் எஜமான் மனைவி சொன்ன பொய்யை நம்பி மனைவி மேலே இருக்கிற தப்பை உணராமல் இந்த பையன் மேலே, ஒன்றுக்கு இல்லாத இந்த பையன் மேலே அவள் பழிய போட்டனால இவன் அப்படியே அக்செப்ட் பண்ணி பிடிச்சி கோவப்பட்டு ஜெயிலில் தூக்கி போட்டான் சார். கடைசியில் ரிசல்ட் என்ன? அவன் தலையாரின் அதிபதி தான், அப்படியே தான் இருக்கிறான். இவன் அவனுக்கெல்லாம் அதிபதியாக மாறினான். கையை தட்டி எனக்கு அன்பான், கர்த்தரை நம்பி சகிச்சிருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக இருப்பீங்க. மனதார ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை